மகாளய பட்சம் என்பது நம்முடைய மறைந்த முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்முடன் தங்கியிருக்கும் 15 நாட்களாகும். மகாளய அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடவும் அவர்களுக்குரிய கடமைகளைச் செய்யவும் ஒரு புனித நாளாக கருதப்படுகிறது. புரட்டாசி மகாளய அமாவாசையை முன்னிட்டு திதி கொடுப்பதற்கு செப்டம்பர் 21 ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாளய அமாவாசை வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை சிறந்த நேரமாகும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தால் பித்ருக்களின் ஆசிகளை பெற்று பாவங்கள் நீங்கி நற்பலன்களை பெறலாம். இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு முன்னோர்களுக்கு நற்கதியை அளிப்பதுடன் நம் சந்ததியினர் நல்வாழ்வுடன் வாழ உதவும். வருடத்தில் வரும் அனைத்து அமாவாசை விரதங்களை மேற்கொள்ள முடியாதவர்கள் தை, ஆடி மற்றும் புரட்டாசி மகாளய அமாவாசை நாட்களில் மட்டும் விரதம் கடைபிடித்தாலே முழு பலனையும் பெறலாம். மகாளய அமாவாசை அன்று காலையில் எழுந்து நீராடி உணவை முன்னோர்களுக்கு படைத்து அவர்களை வழிபடுவது நல்லது. நதி அல்லது கடற்கரைகளில் தர்ப்பணம் செய்வது சிறப்புமிக்கது. அன்னதானம் செய்து முன்னோர்களை வழிபடலாம். பசுக்களுக்கு உணவு அளிப்பதும் காகங்களுக்கு உணவளிப்பதும். தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது அவசியம். முன்னோர்களின் ஆசி பெறுவதற்கும் பித்ருக்கடனை நிறைவேற்றுவதற்கும் அவர்கள் மோட்சமடைவதற்கும் மகாளய அமாவாசை ஒரு சிறந்த வாய்ப்பாகும். இது போன்ற ஆன்மீக கதைகளை அறிந்து கொள்ள ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.